ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் பெரியம்மா தோட்டத்துக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு தொட்டியில் குளிச்சுட்டு மயனூரில் எடுத்த மீனை நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர போகிறோம். போகிற வழியில் என்னோடய ஸ்கூல் இருக்குது. இதுதான் நான் 2வதுலேருந்து 9வது வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம். 10வது பள்ளிக்கூடம் அங்கே வேறு இடத்துல இருக்குது. அதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ இங்கேருந்து எங்கள் தோட்டத்துக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு மரங்கள், விவசாயம்னு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏரியாவில் போனவங்களுக்கு அது தெரியும். போகாதவங்க இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டிலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் எங்கள் பெரியம்மா தோட்டம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான் பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தலைமலை அந்த ஹில்ஸுக்கு போகக்கூடிய பாதையும் இதுதான். தார் ரோடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் அண்டு கல் பாதை தான். ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதில் நல்லா வண்டி ஓட்டி பழகிட்டிங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே நீங்கள் தாங்க பெஸ்ட்டு டிரைவர். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம எங்கள் பெரியம்மா தோட்டத்தை ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தலைமலையே எங்கள் பெரியம்மா தோட்டத்துக்கு பின்னாடி தாங்க இருக்குது. இது எங்கள் சிச்சாவோட வீடு. எங்கள் பெரியம்மா தோட்டத்தில் எவ்வளோ அழகான வீடு, அமைதியான இடம், அருமையான காற்று. இதெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. எப்போ வெக்கேஷன் வந்தாலும் 2-3 தடவை தோட்டத்துக்கு போய் இதையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த தடவை வெக்கேஷன் வந்ததுலேருந்து சீத்தாப்பழத்துக்கு பஞ்சமே இல்லை. காய்ச்சி தொங்குது மரமெல்லாம். பறிச்சிட்டியா? வாவ், எங்கங்க எவ்வளோ பழம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஏன் அஸ்பியா, நீ பாட்டுக்கு பறிச்சுக்கிட்டே இருக்கிற. நாங்கள் ஜொரட்டி போட்டு பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ பழம் பறிச்சு ஏறி எல்லாத்தையும். பசங்க எல்லாருமே வந்திருந்தானுங்க. ஹர்ஷத்து, யஹியா, தன்வீர், அஸ்பியா, நான், அப்புறம் மஹமூத். அப்படி தான் பரி. அடப்படா, சூப்பர். ஏ சூப்பராக சூப்பர்ரா. வாவ், ஏய் பரிசியாடா. இழுத்து பறி கூடாது. எவ்வளோ பெரிய பழம். ஏய் மெதுவா. என்னடா நம்மளை விட சைஸ் பெருசாக இருக்குது இது. படி. மரத்துலேயே பழம் பறித்ததெல்லாம் போதும், வாங்கடா குளிக்க போகலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவனையாக கிளப்பி குளிக்க கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சுங்க. எல்லாத்தை விட என்னோடய சின்ன பையன்தான் ரொம்ப குஷி ஆகிட்டான் குளிக்கும்போது. குளித்த வரைக்கும் போதும் பசிக்குது வாங்கடான்னு எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டில் மயனூரில் எடுத்துகிட்டு வந்த மீனை குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ முடிஞ்சுங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.